ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்னோடய ஜேர்னல் நோட் புக்கை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், அதோட அவுட்லைன் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபைண்ட் யுவர் பேலன்ஸ். ஓகேவா? நீங்கள் இந்த ஜேர்னல் நோட் புக்கில் உங்களோட டெய்லி நீங்கள் பண்ண போகிற பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். டெய்லி உங்கள் டே எப்படி போச்சு அப்படின்னு நோட் பண்ணி வைக்கலாம். பட்ஜெட் நோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நோட் புக்கில் நீங்கள் பண்ணி வைக்கலாம். ஸோ மெயினான ஒரு ரீசன் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஜேர்னல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? நான் ஜேர்னல் எழுதுகிற பொண்ணு, ரொம்ப புக் ரீட் பண்ணுற பொண்ணுலாம் இல்லை. பட் நான் இப்போ புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி நான் ஜேர்னலும் இப்போ ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாள் மிஸ் ஆகுது, 1 to 3 days மிஸ் ஆகுது. பட் நான் அதையும் இன்னும் டேக்கிள் பண்ணி இனி வர டேஸில் அதையும் நான் மிஸ் பண்ணாமல் நான் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு என்னோடய விஷ். ஸோ இதான் அதோட ஃப்ரண்ட் லேபிள். ஸோ பார்த்துக்கோங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஹைலைட்டிங் புக் நோட் பேடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஹைலைட்டர் மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பேஜ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் பெயிண்டிங்கில் ஹைலைட் பண்ணி வைப்பேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ டே டு டே நீங்கள் உங்களோட ஒர்க்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இதில் நோட் பண்ணி வைக்கலாம். உங்கள் ஃபேமிலி கூட ஏதாவது அது நோட் பண்ணி வைக்கலாம். செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸு, அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்கள் டேயை பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். அண்டு ப்ளஸ் இன்னையோட டேட்டு உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்குற மாதிரி, இன்றைக்கி உங்கள் ஒர்க் பேலன்ஸ் எப்படி இருந்தது, ஃபேமிலியோட டைம் எப்படி இருந்துச்சு, உங்கள் செல்ஃப் கேர் எப்படி இருந்தது அப்படின்னு பேலன்ஸ். நம்ம இங்கே செல்ஃப் கேரை மிஸ் பண்ணியிருந்தாலுமே இதை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது நம்ம செல்ஃப் கேருக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டே உங்களுக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் ஆஃப் த டே, இது டூடில் பண்ணுறது, ஃபீலிங்ஸு, தாட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஒரே இது ஃபுல்லாகவே ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னோடய கோல்ஸ் அதெல்லாம் நான் இதில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு டைம் லைன், அப்புறம் புக்ஸ் என்னெல்லாம் புக் ரீட் பண்ணும், உங்கள் ஸ்கில்ஸு, விசிட் லிஸ்ட்டு, ப்ளே டு விசிட் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு என்ன ஒரு அவங்களே அதுக்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபீலிங்ஸ் லோவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ஜர்னல் நோட் புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் கூட, இது ஸ்டிக்கர் கிடையாது, பட் இது ஒரு ஹைலைட்டிங் நோட் பேட் மாதிரி தான், ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், இந்த ஸ்டிக்கர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹார்ட்டு, ட்ராவல், ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மந்த்லி உங்களுக்கு என்ன பிளான் சொல்லிட்டு நோட் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். ஏதோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது மீட்டிங் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதில் நோட் பண்ணி வைக்கலாம். இதில் உங்களுக்கு மந்த்லி லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, உங்கள் கோல்ஸ், அப்புறம் என்ன லிஸ்ட்டெல்லாம் இருக்கோ நீங்கள் அதை இதில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதே மாதிரி தான் இங்கே நிறைய காலம்ஸ், தனித்தனி செப்பரேட் காலம்ஸ். இது மந்த்லி வைஸ், ஓகேவா? மந்த் ஆஃப் இருக்கு இல்லையா, நீங்கள் மந்த்லி வைஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு மூட் ட்ராக்கர், ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதிரி உங்களுக்கு வெரிஃபை பண்ணி பிரிச்சுருக்காங்க. ஆசம், குட், ஓகே, பேட், வர்ஸ்ட் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்கள் டே 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஆரோ மாதிரி போட்டு வாங்க. ஸோ உங்களோட டே, இந்த மந்த் உங்கள் டே, உங்களோட மூட் பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி
ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஹேபிட் ட்ராக்கரில் வந்து உங்களோட கண்டிப்பாக நம்ம என்றைக்குமே வாட்டர் நம்ம கண்டிப்பாக குடிக்கணும் இல்லையா, H2O ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லியும் அதை எடுத்துக்கிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ், ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானது யோகா அண்ட் க்ளீனிங் ஒர்க் சம்திங் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ரீட் புக் அப்படின்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் இதிலேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க மெயினாக இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ், இது வந்து மந்த்லி பட்ஜெட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மந்த்லி நீங்கள் ரெண்ட், இஎம்ஐ, உங்களுக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஹவுஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஃபேமிலிக்கு நீங்கள் டைம் கொடுக்குற அந்த ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களா, ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து உங்கள் கிஃப்ட் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் எவ்வளோ, சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் போட்டு வைக்கலாம். அண்ட் ஆக்சுவலி நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு இதில் நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ எதனால் மிஸ் ஆச்சு அப்படின்னு கூட இதில் நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ மெயின் உங்களோட மந்த்லி இன்கம் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு இதை மந்த் ஆஃப் எண்டில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ டோட்டல் மந்த் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2-3 months பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நீங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் பட்ஜெட் சம்மந்தமாக தான் நோட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ அடுத்தது உங்களோட டெய்லி வேஸை நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ ஒரு கோட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கோங்க, டேட் அண்ட் வந்து உங்களுக்கு அன்றைக்கி மோட்டிவேட்டட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்துட்டு, ஒர்க் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணணும் அதை போட்டுக்கோங்க. ஃபேமிலி டைம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வைங்க. மெயின் உங்கள் செல்ஃப் கேர் கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா, ஸோ உங்களோட செல்ஃப் கேர் என்னென்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வைங்க. அண்ட் இந்த டே நீங்கள் எப்படி பெட்டராக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ நோட்ஸ் ஏதாவது இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி ஏதாவது கால் இருக்குது, ஸோ இன்றைக்கி யாராவது மீட் பண்ணணும் அப்படி ஏதாவது இருந்தால் கூட இதில் நோட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, இது வந்து நீங்கள் வந்து டே ஸ்டார்ட் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரேட்டிங் கொடுங்க. ஒர்க் பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங், ஃபேமிலி பேலன்ஸ் எவ்வளோ ரேட்டிங், அண்ட் செல்ஃப் கேர் நீங்கள் பண்ணிங்களா இல்லையா அதுக்கு ரேட்டிங், அந்த மாதிரி ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னையோட டேட் வந்து எப்படி இருக்குது, கிரேட்ஃபுல் எந்த அளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை நீங்கள் மார்க் பண்ணலாம். ஹைலைட்ஸ் மார்க் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃபீலிங்ஸ், தாட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டூடுல் கூட பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, நான் டூடுல்லாம் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயருக்கு நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கூட இதில் இருக்குது. ஸோ அதோடது இந்த ஒவ்வொரு இயர் நம்ம புதுசாக ஒரு சபதம் எடுப்போம் இல்லையா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், இந்த மாதிரி அப்படி இப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த இயரோட சபதம் இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது கூட இதில் நோட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டேட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய மெமரபுளான இயர்ஸ், அதாவது நம்ம லிவ் பண்ணுறோம்ல இந்த ஒரு லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜர்னல் நோட் புக். நீங்கள் ஏன்னா ஒரு நோட்டுக்கு இவ்வளவோ இது பண்ணுறீங்க, இது என்ன ப்ரொமோஷனா அப்படின்லாம் கேட்டால் இல்லைங்க, என்னை ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் இன்னும் வளரலை, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் கூட ஒரு 2 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க, வியூவர்ஸ் கூட இல்லை எனக்கு அதிகமாக. ஸோ எனக்கிட்டலாம் யாரும் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கே புரியும். நானாக செல்ஃபாக வாங்கி நான் என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நிறைய டென்ஷன் லைஃப் அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நம்மளே கூல் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வே இருக்கான்னு நான் தேட ஆரம்பிக்கும்போது எனக்கு இந்த ஜர்னல் நோட் புக் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஹானஸ்டான பதில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போவே இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக தெரியுது. ஒவ்வொரு இயரும் நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபீலிங்ஸை ஒருத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. ஸோ ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணி அது ட்ரிபிளாக உங்களை பற்றி தப்பாக போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை நீங்களே பார்த்து நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ
இது அட்வைஸ் மாதிரி எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில, பட் எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். இதை மாதிரி உங்களுக்கு என்னென்ன உங்களோட மைண்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்களே உங்களை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பண்ணி உங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு இயர்க்கும். ஸோ ஒவ்வொரு இயருக்கு இந்த நோட் புக் இல்லை, ஒரு இயருக்கு இந்த நோட் புக், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த அடுத்த நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக ஒரு ஜேர்னல் நோட் புக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மந்த்லி ஃபுல்லாக நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சும்மா வாங்கி வச்சுக்கக்கூடாது, ஓகேவா? அண்ட் இதில் உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய பெஸ்ட் ஃபைண்டுன்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? இதான். அண்ட் நிறைய ஜேர்னல் நோட் புக் இருக்குது. நான் இது தான் ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. மற்ற நோட் புக்ஸில் ஜேர்னலில் நிறைய ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் இருக்கோ என்னன்னு நான் அதெல்லாம் சர்ச் பண்ணல. பட் எனக்கு இது பிடிச்சது, நான் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் ஏதாவது ஒரு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.